வை விடுங்க, கொஞ்சம் வை விடுங்க, வை விடு சைடில். எப்பொழுதெல்லாம் பக்தர்கள் துன்பப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் தன் தனிப்பெரும் கருணையினால் துயர் துடைப்பான் முருகப்பெருமான். அப்படி முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்னும் கொடுமனம் படைத்த அசுரன் தேவர்களை சிறைப்படுத்தி துன்பப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் இந்திரன் முதலான தேவர்கள் சிவபெருமானை நோக்கி தங்கள் இன்னல் கலைந்து இன்ப வாழ்வு பெற வேண்டுகின்றனர். அதன் பொருட்டு ஈசன் தன் தவசக்தியில் இருந்து நெற்றிக்கண் மூலம் முருகப்பெருமானை தோற்றுவிக்கிறார். முருகப்பெருமானை சீரும் சிறப்புமாக வளர்க்கின்றனர் கார்த்திகை பெண்கள். முருகா கருணையே வடிவான முருகா, உன்னை சீரும் சிறப்புடன் வளர்க்க வேண்டும் என்று எங்கள் அறுவருக்கும் அம்மையப்பன் கட்டளையிட்டிருக்கிறார்கள். வா. யார் நீங்கள்? எங்கள் அறுவரின் கார்த்திகை பெண்கள் என்று அழைப்பார்கள். அமர உலகிலேயே தனிப்பெரும் தெய்வமாக நீ விளங்க வேண்டும் என்று எண்ணித்தான் உன்னை வளர்க்கும் பொறுப்பை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நான் ஒருவனாக இருக்கிறேன், நீங்கள் 6 பேர் இருக்கிறீர்கள். நான் யாரிடம் வளர்வது? யாரிடம் வளர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவர்களிடமே வளரும். ஆனால் உன்னை காக்கும் பொறுப்பு எங்கள் அறுவரையும் சேர்ந்தது. வா. அப்படியா? வா. வரமாட்டேன். முருகா வா. ஏன் தயக்கம்? வா. ஆறுமுகமான பொருளான
கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு கார்த்திகேயனாக விளங்கும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் காலம் நெருங்கிவிட்டது. சூரனின் கொடுமைகள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் தன் படைகளோடு வீரவாக உடன் வர வீரமகேந்திரபுரிக்கு சென்று சூரனுக்கு தூது அனுப்பி சமாதானம் செய்ய முற்படுகின்றனர். சமாதானத்தில் நீயும் படித்து விட்டாயா? அசுரன் குரவையை அடியோடு அடித்து விட்டதா? குமரா, இதோ நானே புறப்படுகிறேன். உன்னையும் உன் கூட்டத்தினரையும் ஒழித்து விட்டு திரும்புகிறேன். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினாய், பேசாத பேச்செல்லாம் பேசினாய். இப்போது உன்னை எண்ணிப்பார். யாருமற்ற அனாதை. ஐயோ பாவம், ஆயுதமெல்லாம் இழந்து நிற்கும் உன்னை பார்க்க எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. போர்க்களத்தை ஒருமுறை சுற்றிப்பார். உன் ஆணவத்தால் அசுரகுலமே மண்ணோடு மண்ணாய் மடிந்து விட்டது. இனி யாரை கொண்டு ஊரையாடப் போகிறாய்? சூரனை, இனியாவது மனம் திரும்பி வானவரை கொடுமைப்படுத்தியது தவறு என்று மன்னிப்பு கேள். அவசரமில்லை, சிந்திக்க ஒரு நாள் அவகாசம் தருகிறேன்.
இன்று போய் நாளை வா. சூரனே, திருமகளும் கலைமகளும் குடிகொண்ட முகத்தோடு நிமிர்ந்து நிற்கும் நீ இன்று நிலமகளையே பார்க்கும் நிலை வந்துவிட்டதே. காரணம், நீண்ட தவறு செய்து விட்டார். அடுத்து யோசனைக்கு ஒரு அமைச்சர்கள் இல்லை, நடத்தி படைகளை அழைத்துச் செல்ல தளபதிகள் இல்லை. நாதியே இல்லாத தனி மனிதனாகி விட்டாய். கொன்று உன் உயிரை வாங்காமல் இன்று போய் நாளை வா என்று கொல்லாமல் கொன்று அனுப்பிவிட்டார் குமரன். இனி நீ வென்றாலும் இன்று முதல் இறந்தவனே. சுவாமி, இதென்ன கொடுமை! வெற்றிவாகையே சூடி வந்த தங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதா? பகைமையே இல்லாது தோல்வியே கண்டிராது வாழ்ந்து வந்த தங்களின் வரலாற்றிலே வலிமை இழந்து தலை குனிந்து வர வேண்டும் என்றும் ஒரு நாள் இருக்கிறதா? எனக்கு வாழ்வு கொடுங்கள். ஒன்று, வானவரை விடுதலை செய்து வந்திருக்கும் குமரவேல் மனத்தை சாந்தப்படுத்துங்கள். இல்லை, உங்கள் மனைவி சுமங்கலியாகவே உயிர் விட்டாள் என்று பெண்கள் உலகமே சொல்லும் அளவிற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். பதுமபூமணி, நானே வேதனையோடு வந்திருக்கிறேன். நீவே சோதனைக்குள்ளாக்காரி. வளைந்து வலிமை இழந்தவன் கூட நமது மண்ணிலே கால் வைத்ததும் நிமிர்ந்து நின்று விடுவான் என்று எண்ணித்தான் இந்த நாட்டிற்கு வீர மகேந்திரபுரம் என்று பெயர் வைத்தேன். ஆனால் இன்று முதலும் முடிவுமாக நானே என் வீரத்தையும் அந்த குமரன் காலடியிலே போட்டுவிட்டு பெருங்கையோடு வீடு வந்து சேர்ந்திருப்பேன். அத்தனை ஆற்றல் பொருந்திய வேலனை அலட்சியம் செய்து வீண் பழியை தேடிக் கொண்டீர்களே. உண்மை, அலட்சியம் தான் செய்திருக்கேன். பார்த்தவரெல்லாம் சொல்லும் போது கூட பாரம் குமரன் என்று பரிகாசம் செய்து நானும் இவனோடு போர் புரிவதா என்று எண்ணிவிட்டேன். இறுதியில் என்று நானே களம் சென்று நேரில் கண்ட பிறகு சூரனும் ஒரு சரியான வீரனோடுதான் போர் புரிந்தான் என்று அந்த வகையில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். வரம் கொடுத்து நமக்கு வாழ்வளித்த ஈசன் மைந்தன் அல்லவா வந்திருப்பது? அதை மறக்கலாமா? முதலும் முடிவுமாக நிற்கும் மூலப்பொருளை இடையே தோன்றுபவர்கள் அழிக்க முடியுமா? பதுமகோமணி, எப்படியோ முருகன் பெயர் இந்த உலகில் நீடிக்கும் அளவுக்கு சூரன் பெயரும் நிற்கும் என்று பெருமைப்படும். இப்படி எல்லாம் ஒரு பெருமை தேவை? பைத்தியக்கார, இந்த சூரன் பெயரை கூறாமல் கந்தன் வரலாற்றை எந்த கவிஞனாலும் முடிக்க முடியாத அளவுக்கு உன் கணவன் பெருமை பெற்று விட்டார். ஓ, தவறை உணர்ந்து மனம் திரிந்து விட்டார். வாழ்வும் புகழ் இரண்டுமே சேர்ந்து வருமே. அப்படி ஒரு வாய்ப்பை வேண்டாம் என்கிறீர்களா? பதுமகோமணி, அழுக்கு நிரந்தரமாக படித்து விட்டது அசுரன் குலத்தில். இனி அதை மாற்ற யாராலும் முடியாது. உன் தூய சொற்களால் என்னை கொலையாக்கி விடாது. வாடையடி வாடையாக அசுரன் எவரையும் வணங்கியதில்லை. அவர்கள் வழியை நானும் செல்லுகிறேன். சுவாமி, சென்று வருகிறேன் என்று சொல்லுங்கள். பதுமகோமணி, மறுபடி கூறாமல் இந்த இடத்தை விட்டு போய்விடு. உன் கணவனின் ஆணை. என்னை வளர்த்த மண்ணே, நாளை உனது மடியில் வீழ்வேனோ அல்லது வாழ்வேனோ, இதற்கு யார் முடிவு கூறுவது? முருகா. சூரனை அழித்து காக்கும் கந்தனின் சூர சம்ஹாரம், கந்தனின் சூர சம்ஹாரம்.
சூரர்களை வென்று தேவர்களை காத்த கந்தனுக்கு தேவேந்திரன் தன் அன்பு மகளான தேவயானையை மணம் முடிக்கிறார். பின் முருகனையே மணக்க கடும் விரதம் இருந்த வள்ளியை மணம் முடிக்கிறார் முருகப்பெருமான். ஒரு காலகட்டத்தில் இது இரு தேவியருக்கும் தெரியவர கடும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்போது முருகப்பெருமான் தோன்றி இருவரின் உண்மை நிலையை குறித்து அவர்களுக்கு விளக்கவே இருவரும் சமாதானம் அடைந்து பின் தமிழ் புலவனாம் நக்கீரருக்கு தம்பதி சமேதராய் அருட்காட்சி அளித்து கந்தனின் கருணையை வெளிப்படுத்துகின்றனர். தெய்வா, வள்ளி, நீங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் மறந்துவிட்டு சச்சரவு செய்து கொள்கிறீர்கள். பூர்வீகத்தில் நீங்கள் இருவரும் சகோதரிகளாக பிறந்து அமுதவல்லி சுந்தரவல்லி என்ற பெயரால் வளர்ந்து வரும் வேளையில் இருவரும் என்னையே மணக்க வேண்டும் என்று தவம் கிடந்தீர்கள். பெரியவள் அன்ன ஆகாரமின்றி இரவு பகல் என்னையே பூஜித்து வந்ததால் இந்திரனுக்கு மகளாக பிறந்து முதலில் என்னை மணந்தாள். இளையவள் பூஜை வேலைகளில் மட்டுமே என்னை வணங்கியதால் நம்பிக்கை மகளாக வளர்ந்து சற்று தாமதமாக என்னை வந்தடைந்தாள். இனி உங்கள் மாயை அகலட்டும், மனம் ஒன்றுபடுங்கள், இருவரும் சேர்ந்து வாழுங்கள். எமது பூரண நல்லாசி. மறுபடியும் நீங்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள மாட்டீர்களே? சுவாமி, எங்களை மன்னித்து விடுங்கள். இனி எங்களுக்குள் இப்படி சண்டை சச்சரவே இருக்கு. முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஒரு முருகாவென்றன் உள்ளம் குளிர உவந்துடனே வரு முருகாவென்று வாய் வருவா நிற்ப கையிங்கனே தருமுருகாவென்று தான் புலம்பா நிற்ப கையன் முன்னே. திருமுருகாற்றுப் படையுடனே வரும் தேவகனே, திருமுருகாற்றுப் படையுடனே வரும் தேவகனே. சுவாமி, எங்களுடன் சில வார்த்தைகள் கூட உரையாடாமல் எங்கு புறப்படுகிறீர்கள்? தெய்வா, தெய்வீக தமிழ் என்னை அழைக்கிறது. சற்று விவரமாக விளக்கத்துடன் தான் சொல்லுங்களேன். வள்ளி, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று என் தந்தை ஈசனிடமே வாக்குவாதம் செய்த நக்கீரன் என்னை பாராட்டி ஆற்றுப்படை எழுதுகிறார். அந்த காட்சியை காண செல்கிறேன். அதை நாங்களும் காண வேண்டாமா? உடல் வரை எங்களுக்கும் உத்தரவு கொடுங்கள் சுவாமி. முதலில் நான் செல்கிறேன், பிறகு நீங்கள் இருவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். முருகா, பெரியவரே, தனிமையில் அமர்ந்து ஆழ்ந்த கவனத்துடன் என்ன எழுதிக் கொண்டிருக்கிறேன்? ஆற்றுப்படை எழுதிக் கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆற்றுப்படை என்பதற்கு அர்த்தம் என்னவோ? ஆண்டவன் அருளை பெற்ற ஒருவன் இனி அருள் பெறப்போதும் ஒருவனை பார்த்து வழி சொல்லி காட்டுவதே ஆற்றுப்படையா? அப்படியா? யாரை வைத்து ஆற்றுப்படை எழுதுகிறேன்? வேறு யாரை எழுதப் போகிறேன்? என் அப்பன் முருகனை வைத்துத்தான் திருமுருகாற்றுப்படை ஏற்றுகிறேன். அது சரி, உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்? அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன். கணக்கில்லாத வீடுகள் கந்த
என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டம் எல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது. எப்படி? அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது. விளக்கமாக சொல்லும். கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வ யானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மனம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது. இவை அனைத்தும் சேர்ந்ததுதானே ஆறுபடை வீடு. ஆஹா, என்னே ஒரு புலமை, என்னே ஒரு புலமை. நக்கீரரே, ஐயா, என்னை தெரியுமா உங்களுக்கு? நன்றாக தெரியும். ஆனால் என்னைத்தான் யார் என்று தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மைதான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புறப்படவில்லை. நக்கீரரே, முருகா, சண்முகா, வேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது? நக்கீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை காணவே நேரடியாக யாம் வந்தோம். பண்ணும் இசையும் உலகில் பறந்து நடவினாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருக ஆற்றுப்படையே பாட்டுகளில் முதல் பாட்டாக வழங்கட்டும். ஐயனே, என்ன பேசுவேன், எதை பேசுவேன்? உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகள் வர தடைப்படுகிறது சுவாமி. நக்கீரரே, உணர்ச்சி பெருக்கால் நானும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். எங்கே அறுபடை வீடுகளை சொற்றமிழால் பாடும். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தனிலே பருமுருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தனிலே பருமுருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு, வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு, ஆண்டின் கோலமுற்று மலை மீது, ஆண்டின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுரைத்து, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுரைத்து, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தோழல் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து, தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தோழல் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து, கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு, கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள
குறுநகை தெய்வானை மலரோடு குந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு குந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றமென்னும் படை வீடு வண்ண திருப்பரங்குன்றமென்னும் படை வீடு முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் குறை தவிர்த்து சின்னம் கணிந்து பள்ளி தெள்ளு தமிழ் புரட்டி தன்னை மணந்து தேவர் குறை தவிர்த்து சின்னம் கணிந்து பள்ளி தெள்ளு தமிழ் புரட்டி தன்னை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னித் தமிழர் திரு தணிகை மலை தணிகை மலை திரு தணிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கண்ணன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கண்ணன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தண்ணீரே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா முருகா அந்தனக்கு ஞானவே